புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனே அல்லாஹ், அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல் உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சு கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்திலே நமக்கு தந்திருக்கின்ற அழியாத பிரயோஜனமான சொத்தொன்று இருக்கும் என்று சொன்னால் பிள்ளை சொத்து, பிள்ளை செல்வம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், இந்த பிள்ளைகளை இந்த பூமிக்கு மேலால் விட்டுவிட்டு செல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும், இஸ்லாம் எமக்கு அழகாக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எவ்வாறு பிள்ளை வளர்த்திருந்தார்கள், எப்படிப்பட்ட உபதேசத்தை செய்தார்கள், 5 வகையான முக்கியமான சில உபதேசங்களை செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. அழகான ஒரு உபதேசம் சகோதரர்களே. என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் இந்த உபதேசங்களை. ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் பிள்ளைகளை ஒன்று சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தர்பியாக்கள் இது. பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யப்பட வேண்டும் பெற்றோர்கள். முதலாவது சொன்னாங்க, மகனை கூப்பிட்டு, ஏண்ட மகனே, ஏண்ட சிறிய மகனே, முதலாவது விஷயம் லா துஷ்ரிக் பில்லாஹ், இறைவனுக்கு நீ ஷிர்க் வைத்து விடாதே, இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க வல் ظுல்முன் அதீம், இணை வைப்பென்பது, ஷிர்க் என்பது ஒரு பெரிய பாவம் என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுடைய ஈமானுடைய தராதரங்கள் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நாங்க வெறுமனே வாயினால் வந்த வார்த்தைகளை பேசுகிறோம். நான் கீறிய கோட்டுக்கு மேலால் அதை கடந்து என்ற மகனோ மகளோ போக மாட்டார்கள் என்று பேசுறோம். ஆனால் அந்த மகனோ மகளோ இன்னொரு அந்நியனோடு அதை பாஞ்சி செல்லுகின்ற ஒரு கவலையான விடயத்தை இன்றைக்கு சிலர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷிர்கின் விபரீதத்தை ஒரு முஸ்லிம் ஷிர்கோடு மரணித்தால் அவன் காஃபிராக இருந்து கொண்டிருக்கிறான். நிரந்தரமான நரகம் என்பதை பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தவில்லை, அதனுடைய பாரதூரத்தை எடுத்து சொல்லவில்லை. சகோதரர்களே, ஷிர்க் ஒரு அந்நிய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடுத்தால், ஒரு பெண்ணுக்காக வேண்டி, ஒரு ஆணுக்காக வேண்டி, மகனே மகளே, நீ அந்த மார்க்கத்தை எடுத்து நடந்தால் நீ இறைவனுக்கு ஷிர்க் வைத்தவனாக மாறிவிடுவாய். எனவே உனக்கு நிரந்தரமான நரகம், அது மிகவும் பயங்கரமான நரகம் என்பதையும் அதை நாங்கள் உணர்த்த வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் பயங்கரமான முறையில் சொன்னார்கள். இதை முதலாவது சொன்னார்கள், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், பயங்கரமான பாவம் அது, பயங்கரமான ஒரு அநியாயம் அது. எனவே அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கோ என்பதாக தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். இரண்டாவது உபதேசம் சகோதரர்கள் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன், நேரம் இடம் கொடுக்காது. இரண்டாவது வகையாக சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், என்னுடைய மகனே, என்னுடைய சிறிய மகனே, நீ ஒரு சிறிய ஒரு அணுவளவாவது, ஒரு நொடி, ஒரு கடுகு மணி அளவாவது, அல்லது ஒரு சின்ன அளவாவது ஒரு பாவத்தை செய்தால், எப்படி ஒரு அணுவுடைய அளவு ஒரு பாவத்தை செய்து விட்டால்,
ஒரு விதையின் சின்ன கடுகு மணி அளவின் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதை நாளை மறுமையின் நாளையில அல்லாஹ் உண்மை அதை எல்லாருக்கும் முன்னால் அதை சமர்ப்பிப்பான். நீ 4 சுவர்களுக்கு மத்தியில் இருக்கிறாய், 4 அறைகளுக்கு மத்தியில் இருக்கிறாய், அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறாய் மகனே. எனவே உன்னை அல்லாஹ் பார்க்கவில்லை என்று நீ ஒரு பாவத்தை கூட செய்து விடாதே. ஒரு சிறிய பாவத்தை செய்தாலும் அதை போன்றே ஒன்றை நாளை மறுமையின் நாளையிலே அல்லாஹ் உனக்கு முன்னால் அதை கொண்டு வந்து நிச்சயமாக விசாரிப்பான். அதனால் இந்த அல்லாஹ் உன்னை எதையும் பார்க்கவில்லை என்று நினைத்து கூட ஒரு காலமும் செய்து விடாதே பாவத்தை. இவ்வளவு ஒரு அழகான உபதேசம். 3வது உபதேசம் செய்தார்கள். யா புனையா அகிமிஸ் ஸலா, ஏன் மகனே தொழுகையை நிலைநாட்டிக்கொள், தொழுதுக்கொள், தொழக்கூடியவனாக வாழ்ந்து கொள். இன்னைக்கு பார்க்கிறோம், எங்க தொழுகை எங்கட மகளிடத்துல, எங்க தொழுகை எங்களுடைய மகனிடத்துல. சுபஹானல்லாஹ். இஸ்லாம் என்ன சொல்லுதோ, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ சப்அ சினீன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கோ. 7 வயதாகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு தொழுகை கொண்டு ஏவ வேண்டும். 7 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை, 10 வயதாகியும் அவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அடித்து தொலைவைங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், சகோதரர்களே, ஏன் எங்கட குழந்தைகளுக்கு தொழுகை பற்றி சொல்லக்கூடாது? 7 வயதுல பழக்க சொல்லுகின்ற இஸ்லாம் 10 வயதாகி தொழவில்லை என்றால் கிட்டத்தட்ட 4 வருடத்துக்குள்ளே இவர்கள் தொழவில்லை என்றால் அடித்து தொழ சொல்லுகிறது. சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 வக்துகள் ஒருத்தர் தொழுகிறாரு சின்ன பிள்ளை. ஒரு வருடத்துக்கு 365 5ஆல பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட 1825 நேர தொழுகைகள் வரும் ஒரு வருஷத்துக்கு. 6 வயசு 7 வயசு அதுல இருந்து 10 வயசு உறங்காட்டின் கிட்ட 4 வருஷங்கள், 4 வருடங்களை ஒரு குழந்தையை நாங்க பள்ளிக்கு கூட்டி கொண்டு வாரோம், எங்களோடு கையை பிடிச்சு கொண்டு வாரோம், எங்களோடு முன்சஃப்ல தொலை வைக்கிறோம். கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கும் ஒரு குழந்தை 7300 வக்துகள் தொழுகிறது என்றால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வரும் சகோதரர்களே. என்னோட மகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வரும். 7300 வக்துகள் தொழுகின்ற பொழுது அவன் நாங்க மௌத்தாகினாலும் அவனுக்கு யாரும் தொழப்போன்னு சொல்ல தேவையில்லை. நாங்க வீட்டில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கட மகனுக்கு நீ பள்ளிக்கு போது யாரும் சொல்ல தேவையில்லை. ஏன்? 7300 வக்துகள் அவன் பள்ளிக்கு வந்து வந்து பழகி விட்டான். இன்னைக்கு எங்க நாங்க சொல்லிக்கிறோம்? எங்கட பிள்ளை எங்க கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம்? மஸ்ஜிதுக்கு, எங்க சுபஹ் தொழுகைக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை சுபஹ் தொழுகை நாங்க வாரம் எங்கட பிள்ளை தூங்குறான், அல்லது நாங்களும் அவரோடு சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கிட்ட தொழுகை இல்லண்டா, உம்மாட்டை வாப்பாட்டையும் பெற்றோர்களிடத்துல தொழுகை இபாதத் இல்லண்டா பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்க முடியாது சகோதரர்களே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதைத்தான் சொன்னாங்க. யா புனைய அகிமிஸ் ஸலா, ஏந்த மகனே நீ தொழுகையை நிலைநாட்டிக்கொள். எந்த காரணத்துக்காக வேண்டியும் தொழுகையை விட்டு விடாதே. அடுத்ததாக சொன்னாங்க 4வது உபதேசம், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர். என்ற மகனே பாவத்தை தடுத்துக்கும். ஒருத்தர் பாவம் செய்கிறாரே, நீ பாவம் செய்யவில்லை, இன்னொரு உன்னுடைய கூட்டாளி, உன்னுடைய நண்பன், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறான், ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவன் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஏண்ட மகனே அவனை பாவத்தை விட்டும் தடுத்து அவனை நன்மையை செய்ததுக்காக ஏவிக்கொள். என பிள்ளைகளுக்கு செய்யப்பட வேண்டிய உபதேசம் 5 வகையான முக்கியமான விஷயம். பிள்ளைகளுக்கு சொல்லணும், உன் கூட்டாளி இப்படி பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான், அவனை நீ அந்த பாவத்தில் இருந்து, அவன் ஐச பாவிச்சு கொண்டிருக்கிறான், அவன் கஞ்சாவை பாவிச்சு கொண்டிருக்கிறான், அவன் ஜினாவிலையும் களவுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், மகனே நீ ஏன் இந்த அளவுக்கு அவனை திருத்திக்கொள். பாவத்துடைய விளைவை அவனுக்கு சொல்லு, அவனை பள்ளியோட தொடர்பாக்கு.
தன்னுடைய மகனையும் பாவத்தை விட்டு தடுக்கிறத போல குடும்பத்தை அவனுடைய கூட்டாளியையும் அவனுடைய நண்பனையும் பாவத்திலிருந்து தடுத்து நன்மையின் பக்கம் ஏவ சொல்லுது இஸ்லாம். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு செய்யப்பட வேண்டும் இந்த உபதேசங்கள். எத்தனை பிள்ளைகள் நாங்க கேட்டிருக்கிறோம். எங்கட ஸ்கூல் விட்டு மகள் வார நேரத்துல, மகன் நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தொழுகை பத்தி சொன்னீங்க, எத்தனை பேருக்கு சதகாவுடைய ஃபதாயில்களை சொன்னீங்க, எத்தனை பேருக்கு பாவத்திலிருந்து தடுத்தீங்க, எத்தனை பேருக்கு இதை செய்ய வேணாம் பாவம் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அவன் போதையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், மகனை உண்ட கூட்டாளி, நீ எத்தனை முறை அவனுக்கு இதை செய்ய வேணாம் என்று சொல்லியிருக்கிறாய். இன்றைக்கு சொன்னையா, இன்றைக்கு சொல்லியா, இன்றைக்கு அவனிடத்தில் அதை தடை செய்கிறாயா என்று எங்களிடத்தில் அந்த கார்கூன்சாரிகள் கேட்ட எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். இருக்கிறார்கள். அப்ப சிந்தனை செய்து பாருங்க. அடுத்ததாக சொன்னாங்க, 5வது வகையான உபதேசம் பெருமை. பெருமை பிடித்த அகங்காரம் அடித்து தெரியாத பூமி. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. என் மகனே, உலகத்துல வாழுகின்ற பொழுது பூமிக்கு மேலால நீ நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு பெருமையை அடித்தவனாக நீ வாழாதே. மக்களோடு பெரியவர்களுக்கு மரியாதை செய், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டு, பெருமை அடித்தவனாக வாழாதே. அவர் பெருசாகினாலும் அவருக்கு மேலுக்குள்ள வயது உள்ளவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பார், பெரிய பட்டம் பதவியில் இருப்பாரு, பெரிய பணக்காரன் ஆயிப்பாரு. நாங்க சின்னத்துல உபதேசம் செய்து விட்டோம் சகோதரர்களே, அன்பானவர்களே. அவர்கள் பெரிய நிலைமையில் இருந்தாலும் மக்களோடு நல்ல முறையில பழகுவார்கள், அஹ்லாக் இருக்கும் அவர்களிடத்துல. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, உலமாக்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஆசான்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்? அந்த குழந்தைக்கு, மகனுக்கு சின்ன வயதில் இருந்து இதை சொல்லி சொல்லி இந்த உபதேசங்களை ஊட்டி நாங்க வளர்த்திக்கிறோம். அதனால அவங்க பெருசாகினாலும் அவங்க நல்ல முறையில தான் வாழ்வாங்க. அப்படி பிள்ளைகளை வளர்த்தோண்டா எத்தனையோ பேர்கள் நாங்க மரணிச்சு மௌத்தாகி மண்ணுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருப்போம். எத்தனையோ பேர்கள் சொல்லுவாங்க, பாருங்க இன்னொரு அழகான பிள்ளைய வளர்த்துட்டு போய்க்காரு, என்ன ஒரு அகலாக்குள்ள குழந்தைய வளர்த்துட்டு போய்க்காரு, இன்னைக்கு மௌத்தாகிட்டாரு. அல்லாஹ் அவருடைய கபரை அல்லாஹ் ரஹ்மத்துள்ள கபராக, சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இறைவன் மாற்றட்டும் என்று நாங்க மௌத்தாகினாலும் பூமிக்கு மேலால வாழ்ந்த மக்கள், வாழுகின்ற மக்கள் எங்களுக்காக துவா செய்வாங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளையாக வாழ வைத்து விட்டோம் சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் அப்படித்தான் வளர்த்தாங்க, நல்லதை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, நல்ல விஷயத்த சொன்னாங்க எங்கட பெற்றோர்கள், எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க. இன்றைக்கு அதெல்லாம் சொல்லப்படுதில்லை எங்கட பிள்ளைகளுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல பிள்ளைகளுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு பக்கத்துல சொல்றான், அது உங்களுக்கு ஹிபத்தாக, கிஃப்டாக தரப்பட்டது. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ஸுகூர். ஆண்களும் கொடுத்திக்கிறோம், சிலவங்களுக்கு பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கொடுத்திக்கிறோம். நாங்க எங்கட பக்கத்தால இருந்து யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஹிபத்தாக, கிஃப்டாக கொடுக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்றான். இன்னொரு ஆயத்துல சொல்றான், அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த பூமி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணங்கள், சொத்து செல்வங்கள், உங்களோட பிள்ளைகள், ஆண் மக்கள்கள் எல்லாம் உலகத்தின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் குழந்தை செல்வத்தை புகழ்ந்து கொண்டு வந்துவிட்டு இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களோட பிள்ளைகள், உங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்குரியது, ஃபித்னாக்குரியது. யா அய்யுஹல்லதீன ஆமனு மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அது அல்லாஹ் சொல்லுகிறான், ஏ ஈமான் கொண்டவர்களே, உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் இவங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ரெண்டையும் பாருங்க, ஒரு பக்கத்தால புகழ்ந்து விட்டு இன்னொரு பக்கத்தால ஃபித்னா, உங்களோட எதிரி என்று அல்லாஹ் சொல்றான்டா. இந்த ரெண்டு ஆயத்திலும் அல்லாஹ் என்னத்தை சொல்ல வாரான்டா? சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குழந்தைகளை அது கிஃப்டாக வளர்க்கிறதும் உம்மா வாப்பாட கையில தான் இருக்குது. இந்த பிள்ளைய இந்த கதுவாக்குள்ளவர்களாக, பிரச்சனைக்குள்ள குழந்தைகளாக, ஃபித்னாக்குள்ள குழந்தைகளாக வளர்ப்பதும்
உம்மா வாப்பட கையில தான் இருக்குது. மறந்து விடக்கூடாது. நல்லதை சொன்னோம், நல்லதை ஊட்டி கொண்டு வளர்த்தோம், தொழுகையை சொன்னோம், பாவத்துல வெறுப்பை ஊட்டி வளர்த்தோம். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த குழந்தை நல்ல குழந்தையாகத்தான் இருக்கும். பாவத்தை தொழுகையை விடுறதுல மகிமையை சொல்லல, அதனுடைய பாரதூரத்தை சொல்லல, தொழுகையுடைய சிறப்புகளை பவாய்களை மகிமைகளை சொல்லல, அந்த குழந்தை ஃபித்ராகத்தான் மாறும் என்பதையும் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்லாமல் எங்களுக்கு சொல்லித்தாரான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹு தாலா அழகாக சொல்லி காட்டுறான். அப்படித்தான் உங்களோட பிள்ளைகள் நீங்க எப்படி வளர்க்கிறீங்களோ அப்படி நீங்க அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுவீங்க. நல்லதாக வளர்த்தா, நல்லதை சொல்லி வளர்த்தா அந்த குழந்தை உங்களுக்கு துஆ செய்கின்ற குழந்தைகளாக மாறிவிடும். இல்ல நீ இஸ்லாத்தை, மார்க்கத்தை, குர்ஆனை ஒண்ணுமே கொடுக்கல, கல்வியை கொடுக்கல, மார்க்கத்தை கொடுக்கல, அந்த குழந்தை உங்களுக்கு மௌத்தாகினாலும் உங்களுக்கு பதுவா செய்கின்ற, உங்களுக்கு பாவத்தை சம்பாதித்து தருகின்ற ஒரு குழந்தைகளாகத்தான் அது மாறிவிடும் என்பதையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பல ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய தெளிவான விஷயமாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்கள், ஒரு விஷயம் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். எங்கட பிள்ளைகள் எங்கட போட்டோ காப்பி தான். எப்படி நூலை போல சேலை இருக்கின்ற சொல்லுவார்களோ இதே போன்று எங்கட பிள்ளை உம்மா வாப்பா எப்படி இருக்கிறாங்களோ அதே போலத்தான் பிள்ளை இருக்கும். ஒருத்தர் போட்டோ காப்பி அடிக்க போறாரு, அடிச்சுட்டு வந்து சொல்றாரு, இதுல என்ன பிள்ளை இருக்குது, அடிச்சவர் சரியில்லைன்னு சொல்றாரு, இல்ல மெஷின் சரியில்லைன்னு சொல்றாரு, இல்ல தான் சரியில்லைன்னு சொல்றாரு. இல்ல சகோதரர்களே, அதனுடைய போட்டோ காப்பில உள்ளது அது பிழை, அதுல பிழை இருக்குது. அதை வச்சிட்டு அடித்தவர் சரியில்லை, போட்டோ காப்பி மெஷின் சரியில்லைன்னு சொன்னா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை அடிச்ச போட்டோ காப்பிக்கு முன்னால உள்ள ஒரிஜினல் தாளை பாருங்க, அதுல இருக்கிற அந்த பிழை அதை திருத்துங்க, மெஷின்ல இருந்துச்சு சரியாக வரும். இதே போலத்தான் நாங்க பாவத்தை செய்யறோம், நாங்க ஜினாவை செய்யறோம், நாங்க களவெடுக்கிறோம், நாங்க மதுவை பாவிக்கிறோம், நாங்க ஐச பாவிக்கிறோம், நாங்க பொய் சொல்றோம், நாங்க தொழுகை இல்லாம இருக்கிறோம். எங்கட வாப்பா அம்மா இப்படி இருந்தா பிள்ளை பார்க்கும், எந்த வாப்பாட்ட அம்மாட்ட தொழுகை இல்லையே, ஏண்ட வாப்பாட்ட பாவம் இருக்குது, ஏண்ட உம்மா தாய் தந்தைட்ட இன்றைக்கு ஜினா அது இது பொய் அதெல்லாம் இருக்குது, களவு இருக்குது. பிள்ளையும் அதே போலத்தான் மாறும். எப்படி போட்டோ காப்பி இருக்குமோ அதே போலத்தான் ஒரிஜினலை போலத்தான் இருக்கும் பிள்ளைகளும். சகோதரர்களே, மறந்துவிடக் கூடாது. நல்ல பிள்ளைகளாக எங்கட உம்மா எங்கட பிள்ளைகளுக்கு முன்னால நாங்க வாழ்ந்து காட்டுவோம். சூரியனுடைய நிழல் ஒரு நேரம் போனத்தோட மறைஞ்சி விடும். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நிழல் மறைந்து விடும் சகோதரர்களே. ஆனால் பிள்ளைகளுடைய நிழல் மறையாது. நாங்க மௌத்தாகினாலும் மண்ணறையில வைக்கப்பட்டாலும் பிள்ளைகள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பிள்ளைகள் செய்கின்ற நல்ல அமல்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வந்து சேர்ந்து விடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வவலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நல்ல பிள்ளையை விட்டுட்டு போறாரு, அந்த குழந்தைகள் செய்கின்ற அமல்கள், அந்த குழந்தைகள் செய்கின்ற துஆக்கள், அந்த குழந்தைகள் செய்கின்ற சதகா தர்மம் இந்த வாப்பா அம்மாக்கு கட்டாயம் கபருக்கு சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதனால நாங்க இந்த பூமிக்கு மேலால விட்டுட்டு போற வாரிச, ஏண்ட குடும்பத்தை, எப்படிப்பட்ட குடும்பத்தை நான் விட்டுட்டு போவோண்டோ நானும் நீங்கள் இப்ப சிந்திக்கணும். என் மகனை எப்படி வளர்த்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேலால விட்டுட்டு போக போறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விட்டுட்டு போனாங்க நல்ல ஒரு குடும்பத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாவே, இன்றைக்கு குழந்தைகளை பார்த்தா இன்னைக்கு சும்மா வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையான விஷயம், யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. இன்னைக்கு வீட்டுல எலியும் பூனையும் வளர்ற மாதிரி பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போறாங்க. காலையில போறாங்க, அந்திக்கு வாராங்க, மாட்டை பட்டி ஆட்டை திறந்து விட்டா போயிட்டு அந்திக்கு காலையில போய் மேய்ஞ்சிட்டு அந்திக்கு வார மாதிரி இன்னைக்கு சில வீட்டுகள்ல பிள்ளைகள் அப்படித்தான் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்கவில்லை, ஆனால் வளர்ந்து விட்டார்கள். அதுதான் யதார்த்தம். நாங்க வளர்க்கிற பிள்ளைகளை
வளர்க்கிறதுக்கு முன்னால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். உம்மா வாப்பா பிள்ளைகளை வளர்க்கல. ஆரம்ப காலத்துல வளர்த்தாங்க பிள்ளைகளை நல்லது சொல்லி வளர்த்தாங்க. கொஞ்ச நேரம் சுபகுக்கு தொலை போகலன்னா எத்தனை சத்தம் எத்தனை ஏச்சிகள் விடும். எங்கட முன்னோர்களை பாருங்க, கொஞ்சம் தூக்கம் அதிகமா போன தண்ணி எடுத்து தொளிப்பாங்க. இன்னைக்கு நாங்க என் மகன் தூங்கட்டும் ஸ்கூலுக்கு நேரத்துக்கு எழுப்புறோம், ட்ரிப் போறதுக்கு நேரத்துக்கு எழுப்புறோம், அங்க போறதுக்கு நேரத்துக்கு எழுப்புறோம், 3 மணி 2 மணிக்கு எழுப்புறோம். ஆனால் சுபகு தொழுகைக்கு ஏண்ட மகள் தொழாமலுக்கு வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறாண்டா, நாங்க என்ன உம்மா வாப்பாவாக, பெற்றோராக, ஒரு தந்தையாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் குழந்தைகளை நல்லதை சொல்லி வளர்க்க வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்கண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபலம்மா பலக அல் குர்ஆன் பேசிக் கொண்டு வருகிறது, அஷுத்தஹு அவருடைய அந்த வாலிப வயசு அடைகின்ற பொழுது அதாவது அந்த அரசனுடைய அந்த மனைவி, அசீசுடைய மனைவி, அவரை பாவத்தின் பக்கம் இழுக்கிறாங்க. அழகான பையன், அழகான வாலிபன், சுப்ஹானல்லாஹ். அரசனுடைய மனைவி அழகானவள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாவத்தின் பக்கம் இழுக்குகிறார்கள். கதவுகள் எல்லாத்தையும் மூடுறாங்க வீட்டுடைய. யூசுப் வாங்க பாவம் செய்வோம் என்று அழைக்கிறாங்க அந்த பெண்மணி. ஆனா அறியாத 14-15 வயசு, சுப்ஹானல்லாஹ். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான, அல்லாஹ்வுடைய உதவியை தேடினாங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, சகோதரர்களே, இந்த விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சம்பவத்தை எப்படி உம்மா வாப்பா இருக்கிறாங்களோ அப்படித்தான் பிள்ளைகள். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இது வெறுமனே யூசுஃபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டப்பட்டிருக்கிறது உலகத்தில. சுப்ஹானல்லாஹ். புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சாராவோடு பக்தாதில் இருந்து மிஸ்ருக்கு போறாங்க. போகின்ற பொழுது மிஸ்ர்ல ஒரு கொடுங்கோல ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ஒரு அரசன். இந்த சாரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட மூத்த மனைவி. இவங்க ரொம்ப அழகானவங்க, பசுந்தான ஒரு பெண்மணி. இப்ப இவளை பாவத்தின் பக்கம் அழைக்கிறான், இவளை அழைச்சி கொண்டிருக்கிறான் அவன். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னாங்க, அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பிரசூலிக் வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. யா அல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டும் உனது நபியை கொண்டும் உனது ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டேன் என்றால், உண்மையானதாக இருந்தால், யா அல்லாஹ், இதோ என்னுடைய கற்பை ஏண்ட கணவனை தவிர வேற யாருக்கும் நான் உடந்தையாக்கவில்லை, நான் பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் யா அல்லாஹ். எனவே இந்த கொடுங்கோலனிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூத்த மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஃபலா துஸல்லித் அலைய அல் காஃபிர, இந்த காஃபிரை யா அல்லாஹ் என்னின் மீது சாட்டி விடாதே என்று அந்த காஃபிரான அந்த அரசன் இவரை பாவத்தின் பக்கம் சாரா அம்மையாவை அழைக்கின்ற பொழுது, இழுக்கின்ற பொழுது அந்த துஆ செய்தார்கள், என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ், என்னுடைய கற்பை என்னுடைய கணவனை தவிர வேறு யாருக்கும் நான் ஹலாலாக்கவில்லை யா அல்லாஹ், இந்த கொடுங்கோலனிலிருந்து, இந்த மோசமானவனிலிருந்து என்னை பாதுகாத்து என்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அவளை பிடிப்பதற்காக வருகின்ற பொழுது அவனுடைய கையை அப்படி அல்லாஹ் சூகையாக்கி விட்டான். கை செயல் இழந்து போய்ட்டு விட்டது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள்.
அன்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அன்று தன்னுடைய மறைவிடத்தை, தன்னுடைய கற்பை பாதுகாத்தாங்க. எப்படிப்பட்டவன்? ஒரு அரசன். அவனோடு இருந்தா எனக்கு மிஸ்ருடைய ஆட்சி. சுப்ஹானல்லாஹ். அப்படி நினைக்கவில்லை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னை பாதுகாத்தார்கள், தன்னுடைய கற்பை ஜினாவில் இருந்து பாதுகாத்தார்கள். இன்று தன்னுடைய பேர பிள்ளைக்கு நடக்குது அந்த விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்று வாப்பம்மா பாதுகாப்பு தேடினாங்க, பாதுகாத்தாங்க தன்னுடைய கற்பை. இன்று பேரனுக்கு நடக்குது. அதனால தான் தப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க, அவங்க அன்று பாதுகாப்பு தேடினாங்க, அதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இன்னைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அதனால அவனோட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? வாப்பம்மாக்கு நடந்த மாதிரி இவருக்கு நடக்க போகுது, அதனால சொன்னாங்க அல்லாஹ் என்ன பாதுகாக்கட்டும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. நாங்க எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் எங்களோட பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்க நல்லவர்களாக, நல்ல தந்தையாக வாழ்ந்து காட்டுறோம் எங்கட பிள்ளைகளுக்கு முன்னால. தொழுகைக்கு போகின்ற பொழுதோ நாங்க கூட்டிக் கொண்டு வரோம், வீட்டுல எழும்பி தஹஜ்ஜத் தொழுகிறோம், வீட்டுல நல்ல முறையில் பேசுகிறோம், நல்ல முறையில் மனைவியோட நடந்து கொள்றோம். எங்கட பிள்ளையும் எங்களை பார்த்து பழகுவாங்க. அன்பாந்தவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நாங்க எங்கட பெண் பிள்ளைகளை பார்த்தா இன்றைக்கு ஹபாயக்கள் அறையும் குறையுமாக உடுத்தி கொண்டு போறாங்க. பாப்பா பார்த்து கொண்டு இருக்கிறாரே, என் மகள், என் மனைவி இன்னைக்கு ரோட்ல போறாரே அறையும் குறையுமா உடுத்தி கொண்டு எத்தனையோ ஆண்களுடைய கண்களுக்கு இரையாகி கொண்டிருக்கிறார். இதை பத்தி இவருக்கு சிந்தனை இல்லை. இவருக்கு சிந்தனை ஏண்ட பிசினஸ், ஏண்ட கடை, ஏண்ட தொழில், அதுதான். பிள்ளைகள் மனைவிகளை பற்றி அவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, அதை பத்தி சிந்திக்கிறாங்க இல்ல. ஏதாவது ஒன்று நடந்ததுக்கு பின்னால தான் கை வச்சு அழுகிறாரு, ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு, போலீஸ்ல போய் அழுக ஆரம்பிக்கிறாரு. இன்னொருத்தரோட போனதுக்கு பின்னால மார்க்கத்தை விட்டும் கவலைப்படுறாரு. சகோதரர்களே, இன்னைக்கு கிளாஸ் அனுப்புறோமே, அனுப்பவே நான் சொல்லல, அனுப்புங்க, மகரத்தோட அனுப்புங்க. நீங்க ஒருத்தரோட நானா தம்பிய நீங்களை கூட்டி கொண்டு போங்க. இன்னைக்கு அதுல பஸ்ல போறாங்க அல்லது அங்கே வருகின்ற பொழுது அவனோட இவனோட தொடர்பாகி இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு எத்தனையோ பேர்கள் அப்படி போனவங்களை எத்தனையோ பேர்களை நாங்க பார்த்திருக்கிறோம். உம்மாவும் வானாம், வாப்பா வானாம், மார்க்கம் வானாம் என்று உதறி தள்ளிட்டு போலீஸுக்கு முன்னால போய் எனக்கு அவன் தான் வேணும், அந்நியவனாக இருந்தாலும் பரவாயில்லை. இவர் சொன்னாரு, நான் கீறிய கோட்டுக்கு மேலால என் புள்ள போவாது, அதுக்கு பின்னால போவாது என்று இன்றைக்கு அதை பாஞ்சி ஜம்ப் ஆகி போயிட்டு விட்டாள். அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளை பாதுகாருங்க. நாங்க இன்னைக்கு ஸ்மார்ட் போன்கள் அடுத்தது வாங்கி கொடுக்கிறோம் எங்கட மகளுக்கு, மகனுக்கு. அதிலிருந்து பல தொடர்புகள் ஏற்படுது. இதெல்லாம் பெற்றோர்களுடைய கவனத்துக்கு எடுக்கணும். அவனுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஒன்று கிடைச்சா சிலவங்க இருக்கிறாங்க, இந்த சிலர்கள் ஒன்றுக்கு மடங்காதவங்க பிள்ளைகள். அவங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்லை, இரவுல 12-1 மணிக்கு ரோட்ல அதுலயும் போக்குலயும் அதுலயும் இருந்து கொண்டு எங்கேயாவது ஒரு நம்பர் அடிச்சு யாரையாவது இப்பதானே வந்துச்சு, இப்பதான் வந்து 900 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போட்டா எல்லா நம்பரும் ஃப்ரீ, எனி டைம் ஃப்ரீ. அதுல இருந்து எங்கேயாவது ஒரு பெண்ணுடைய, ஒரு லேடியுடைய வாய்ஸ் கேட்டால் அதுல இருந்து 1000 முறை ட்ரை பண்ணி அவ ஆன்சர் பண்ண இருந்தாலும் எடுத்து கொஞ்சம் சலாம் ஒன்று சொல்லிட்டு வைங்களே, இல்ல ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு வைங்களேன், அப்படி அவட உள்ளத்தை மாத்தி கடைசி அப்படியா போயிட்டு அப்படியே இஸ்லாத்தை விட்டு போகின்ற அவளையான நிலைமை இன்றைக்கு போன்களின் மூலமாக எத்தனையோ பேர்களுடைய மனைவிமார்கள், எத்தனையோ பேர்களுடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு போன சரித்திரத்தை நாம் கண்ணினூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண் பிள்ளைகளாக இருந்தா பெற்றோர்கள் கவனமாக பார்க்கணும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஐஸும் மதுவும் போதையும் இன்றைக்கு கைக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏந்த மகன் அவன் ஸ்கூலுக்கு போறானா, வேற கிளாஸ் போறானா, எல்லாத்தையும் பாருங்க. 8:30 ஆகுனா ஆண் பிள்ளைய வீட்டுக்கு வர வைங்க. 8:30 9 மணி வரையிலையா, 10 மணி 12 மணி 2 மணிக்கு வரானா நீங்க பாருங்க, இவங்க நடவடிக்கை சரியில்லை. பெற்றோர்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. கட்டாயம் தந்தைமார்கள், வாப்பாமார்கள் கட்டாயம் பாருங்க.
இவன் 10 மணி 11 மணிக்கு வாரான், இல்லது வேற வேற தொடர்புல இருக்கிறான்டா, நீங்க கொஞ்சம் யோசிங்க. இவன் ஏதோ ஒன்றை பாவிக்கிறான், இவன் வேற ஒரு தொடர்புல அவன் போயிட்டு கொண்டே இருக்கிறான், ஐசிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறான். இந்த சும்மா வீட்டுக்குள்ள இல்லாம 8 மணிக்கு 9 மணிக்கு ரோட்ல சுத்தக்கூடியவங்கள சிலர்கள் அதுக்கே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவன் எப்படியாவது கொஞ்சம் பணக்காரண்ட பிள்ளையா இருந்தா கொஞ்சம் சல்லி அதை கொடுத்து சும்மா ஃப்ரீயாக இதை கொஞ்சம் ஐஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பழக்கி அதுக்கு பின்னால் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டையும் விட்டு கொலையும் செஞ்சு எல்லாத்தையும் அடை வைத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு களவெடுத்துட்டு இன்றைக்கு பிள்ளையை இழந்து கொண்டு எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ பணக்காரர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தத்தளித்து பிள்ளை இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பிள்ளையை வளர்க்கப்படவில்லை, வளர்க்கிறதுக்கு முன்னால் தானாகவே வளர்ந்து விட்டார்கள். இதுதான் யதார்த்தம் சகோதரர்களே. பிள்ளைகளை வளர்க்கணும், மார்க்கத்தை இஸ்லாத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நல்ல குழந்தைகளாக வாழ வைக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தா 8:30க்கு முன்னால நிஷா தொழுட்டியாவாப்பா வீட்டுக்கு வந்து விடு. ஏன் வரையலண்டா கொஞ்சம் கோல் பண்ணி கேளுங்க, இல்ல தேடி போங்க, இல்லைன்னா வேற வேற தொடர்புள்ள மாற்றி விடுவாங்க. இன்னைக்கு அப்படி சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆண் பிள்ளைகள். சகோதரிகளே, பெரியார்களே, எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. ஏண்ட பிள்ளைய நான் நல்ல முறையில வளர்த்தேன்டா, நிச்சயமாக அந்த குழந்தையின் மூலமாக எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். நான் மௌத்தாகினாலும் நிச்சயமாக அந்த குழந்தைகள் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் எனக்கு மண்ணறைக்கு கபருக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். எனவே நல்ல சாலிகான குழந்தைகளாக, நல்லவர்களாக, நல்ல முத்தகீன்களாக வளர்க்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு ஆடைகளை பார்த்தா, இன்றைக்கு டெனிம் கல்சன் 8000 7000 கொடுத்து எடுக்கிறாரு, பார்த்தா 4-5 பக்கத்துல ஓட்டையாக இருக்குது. இவரு போய் சல்லி கொடுத்து வாங்கிட்டு வராரு, வாப்பா பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கிறார், பாங்க என் மகன் பேஷன் என்று. அவனை பார்த்தா ஒரு பக்கத்தால காதுக்கு பூ அடிச்சுட்டு வாரான், காதுப்பு குத்தி கொண்டு வாரான், கழுத்துல செயினை போட்டு கொண்டு, கையில ஏதாவது ஒரு மாலை ஒன்று போட்டு கொண்டு செயினை போட்டு கொண்டு வாரான். சுபஹானல்லாஹ். முடிய பார்த்தா யாரோ வெற்றமாறு அலங்கோலமாக வெட்டி கொண்டிருக்கிறான். ஏன் பெற்றோர்களே, ஏன் தந்தைமார்களே, உங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து தடை செய்ய முடியாது. நாங்க எங்களோட பிள்ளைக்கு சொல்றதுக்கு பயமா எங்களுக்கு. இன்னைக்கு சில வாப்பமார் அப்படித்தான் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு சொல்ல இயலாது, வளர்க்கப்படவில்லை, ஆனா வளர்ந்துட்டாங்க. பிள்ளைகளை பாருங்க, உடுப்பு எப்படி இருக்குது, முடிவெட்டி எப்படி இருக்குது, அவருடைய நடத்தை எப்படி இருக்குது, கையில காலில் அந்தந்த பழக்கங்கள் செயின்கள் அதான் போட்டி கொண்டிருக்கிறானா. சொல்லுங்க, இது இஸ்லாத்துக்கு முரணானது, இப்படித்தான் ஆடை உடுத்தணும். நீ ருக்குக்கு போறாப்பா, சுஜூதுக்கு போறா, உன்னை தொழுக கூடாது, அவருக்கு விளங்குது என்று நாங்க இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிக்கிறேன் பிள்ளைகளுக்கு. டிஷர்ட்டை போட்டுட்டு வரான், தொப்புளுக்கு மேலால சுஜூதுக்கு போறான், ருக்குக்கு போறான், எல்லாம் விளங்குது, எல்லா பக்கத்துலயும் ஓட்டு, கல்சன்ல ஓட்டு, இங்க பார்த்தா அவரை திறந்து தொழுக கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிக்கலாம் சகோதரர்களே. எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, முடிச்சு கொள்றேன் சகோதரர்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களே, நிச்சயமாக சொல்லப்பட்ட விஷயத்தை உங்களோட மனைவிக்கும் சொல்லுங்க. பெற்றோர்கள் பாருங்க, பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, இஸ்லாமிய குழந்தைகளாக, இஸ்லாம் அழகான முறையில் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த 5 உபதேசத்தை கொஞ்சம் தஃசீர் எடுத்து பாருங்க, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அதனுடைய பிரகாரம் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வோம். நல்ல குழந்தைகளாக, சுபஹ் தஹஜ்ஜத் தொழக்கூடிய குழந்தைகளாக, 5 நேரம் தொழுது இபாதத்துள்ளவர்களாக, பாவத்தை விட்டு பாதுகாக்கின்ற நல்ல குழந்தைகளாக அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குழந்தை அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே பிள்ளைகளை வளர்க்க முடியாத ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய குழந்தைகளுக்கு நீனே பொறுப்புதாரியாக இருந்தியா அல்லாஹ். பாவமான விடயத்திட்டும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். மோசமான போதவஸ்தைகளிலிருந்தும் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை, வாலிபர்களை, எங்களுடைய நாட்டை, உலக முஸ்லீம்களை, உலகத்திலே வாழ்கின்ற எல்லாத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு துஆ செய்கின்ற குழந்தைகளாக, நல்ல சாலிஹான குழந்தைகளாக அமைத்து விடுவாயாக யா அல்லாஹ். பாவத்திலே எங்களுடைய குழந்தைகள் உள்ளத்தை வெறுப்பை போட்டுடு யா அல்லாஹ். நன்மையிலே அமல் இபாதத்திலும் தொழுகையிலும் ஆசை ஆர்வத்தை போட்டுடுவாயாக யா அல்லாஹ். நாம் மரணித்தாலும் எங்களுக்கு துஆ செய்கின்ற நல்ல குழந்தைகளாக என்னுடைய குழந்தைகளை உலகத்தில் வாழ வைத்திடுவாயாக யா அல்லாஹ். இந்த பூமி மீது நாம் விட்டு விட்டு செல்லுகின்ற நல்ல ஒரு சொத்தாக அந்த பிள்ளைகளை அமைத்து விடுவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து